வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கொரு நாளும் பயமில்லை தாயே களை மகளே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாலும் நானே உமது பாதம் தொழுவின் என் நாவில் வந்துதிப்பாய் கலை மகன்
மாரியம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கரைக்கருள வேணும் அம்மா மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணிய முக்குடாதி எனக்கு முன்னிருந்து அருள் புரிவா குலசையாலும் முத்தாரம்மா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவா இந்த பேருரணி பத்திரகாளி உன் பிள்ளைக்கு நீ அருள் புரிவா அப்பா மணி விளக்கில் பிறந்த வெள்ளை மாயாண்டி சொடல ஐயா மதலைக்கு நீ அருள் புரிவா பேரு வச்ச பேச்சி அம்மா உன் பிள்ளைக்கு நீ அருள் புரிவா சிவன் அறிய பிறந்த பிள்ளை சிவன் அணைந்த பெருமாளும் சிறுமிக்கு நீ அருள் புரிவா தர்க்கராசன் தளவமாளே தற்காக்க வேணும் ஐயா ஹரிராமா ஸ்ரீராமா அன்னை சீத மணவாளா இந்த அடியாளுக்கு அருள் புரிவா எப்ப கோசலையாள் வச்ச பிள்ளை கோதண்டனே ரகுராமா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவா வள்ளி திரு மணவாளா சுவாமி வடிவேலா கதை கருள்வாய் எப்ப வாட்டுக்குழி சொடல ஐயா வாட்டுக்குழி சொடல ஐயா எனக்கு உள்ளத்தில் அருள் புரிவா வாட்டுக்குழி சொடலையா வாட்டுக்குழி சொடலையா எங்க உள்ளத்திலே வந்தருவா சாமி மாயாண்டி கதைகள் வாட கதைகள் வாட ஐயன மாயாண்டி கதைகள் வாட கதைகள் வாட எனக்கு மலைமகளை அருள் புரிவாய் அருள் புரிவாய் அப்ப சுடலையோட கதைகள் வாட சொர்க்க மீனாட்சி அருள் புரிவாய் இந்த பேரூரணி ஊரதியிலும் எப்பனி குடியிருக்கும் தெய்வம் ஐயா ஏ சுடல அடங்காத தெய்வம் ஐயா அந்த பேச்சி மகன் கதைகள் வாடே சுடல பேச்சி மகன் கதைகள் வாடே எனக்கு பேயாண்டி அருள் புரிவாய் பேச்சு மகன் கதைகள் வாடே பேச்சு மகன் கதைகள் வாடே தனாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்தில் தனாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்தில் அங்கே தர்க்க சிவமாளும் சுவாமி வைகுண்ட லோகம் என்னும் பட்ட அங்கே வைகுண்டர் லட்சுமியும் கொழுவேறு சுவாமி சத்திய லோகம் என்னும் தட்டு ஐயோ பட்டணத்தில் அங்கே சதிர்முகன் சரஸ்வதியும் கொழுவேறு சாமி ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரனும் அந்தத்தில அழகோடி நட்சத்திர கூட்டங்களும் ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி சாமி கொழுவிருக்கும் நாளை தண்ணில் அங்க கொழுவிருக்கும் நாளை தண்ணில் கைலாச வாசலிலே கலைஞர்கள் உடனே அழைத்து கொள்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கரை கண்ட பகவானுக்கு சுவாமி தெய்வ திரு ரம்பையர்கள் அவர் திருநடனாடுவாளா சுவாமி ஊர்வசியா வருவாளா அவ உல்லாசமா ஆடுவாளா எம்ம மேனகைய வருவாளா மிருத
கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானோடு பொய்க்கால் குதிரை எங்க இருந்தாலும் உடனே கோயிலுக்கு வரவும். பொய்க்கால் ஆட்ட குதிரை உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட கைலாசத்திலோடு சிவனோடு சக்தியுமாக மூத்த பிள்ளை விநாயக பெருமானோடு இளைய பிள்ளை வேல்முருகன் வேல்முருகனோடு முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு எல்லோரும் கொலுவிருக்க அப்பேற்பட்ட கைலாசத்திலே கரைக்கண்ட சிவபெருமானுக்கு தெய்வத்திருப்பெண்கள் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். இன்னைக்கு உங்க நடனம் விடலையா? ஊர்வசி வருகிறா, உல்லாசமா பாடுகிறா. அப்பப்போ கிடைக்கும், அப்பப்போ திருக்கிக்கிட வேண்டியதான். இவன் எசைக்குமே ஆடின மாதிரி ஆடலாம். அப்படி இல்ல, இப்படி ஆடக்கூடாது. சரி, ஆட்டத்துல பல விதம் இருக்கு. திரு நடனம்னு சொன்னா நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க பாத்திருக்கியா? ஓ இப்படி எப்படி? தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட தத்தி தருகிட தின்னதா 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 தின்னு சுருதி மருதிக்கா சுருதி மருதி வருவா. கண்டிப்பா அழகா இருக்கும் பாத்துக்கோ. இது தவறாம சிவபெருமானுக்கு ஆடணுமா? ஓ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பரதநாட்டியம்னா பிடிக்கும். ஊர்வசி வருகிறா, உல்லாசமா பாடுகிறாள். அவ உல்லாசமா பாடுகின்றாள். மேனகாதேவி வந்து மிருதங்கம் போடுகிறாள். தருகிடதும் தருகிடதும் தருகிடதும். சரஸ்வதி அம்மா வந்து சரி சங்கீதங்கள் பாடுகிறார். ஓ சங்கீதங்கள் பாடுகிறாள் அல்லவா? கைலாசத்தில் இத்தனை பேர் இருந்த ஆண்டவனை வணங்குவதனாலே ஆண்டவனுக்கு அருளும் பொருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் ஆண்டவனுக்கு அருளும் பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான் நம்மளை போல இந்த மானிட மக்களை படைத்தார். மானிட மக்களை படைக்கிறார் அல்லவா? படைத்தால் மட்டும் போதாது, படைத்த மனுக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியிழக்க வேணும்னு சொன்னா ஆதிசக்தி பார்வதி படி அரிசி எடுத்து கொடுக்கணும். அம்மை இல்லாமல் அப்பன் கிடையாது, அப்பன் இல்லாமல் அம்மை கிடையாது. ஆமா, சரி என்று சொல்லி அம்மையா பார்வதியானவள் எப்படி எடுத்து கொடுக்கிறாள்? எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றாள்? நல்ல தினை எடுத்து நாதனோட கை கொடுத்தாள். நாதனோட கை கொடுத்தாள். நல்ல தினை எடுத்து உடையவனர் கை கொடுத்தாள். நல்ல தினை எடுத்து உடையவனர் கை கொடுத்தாள். மறக்க நல்ல தினை எடுத்து மறக்க நல்ல தினை எடுத்து மன்னனோட கை கொடுத்தாள். மன்னனோட கை மன்னனோட கை கொடுத்தா மன்னனோட கையில் கொடுத்தா அங்கே ஆளாக்கு தினை எடுத்து அரணரோட கையில் கொடுத்தான். படியளந்து வாங்கல் என்று படியளந்து வாங்கல் என்று ஆதி பகவானை அனுப்புகிறாள். பகவானை அனுப்புகிறாள். படியளந்து வாங்கல் என்று பகவானை அனுப்புவாரோ, பகவானை அனுப்புவாரோ. நம்மளை போல மானிட மக்கள்னு சொன்னா சரி, சும்மா ஒண்ணும் படைக்கல. கிடையாது. ஆண்டவன் சிவனின் வடிவத்தில் நம்மளை போல உங்களை போல ஆண்களை படைத்தார். வடிவத்தில் இப்படி ஒரு ஆண்களையும் படைத்து அம்மை பார்வதியின் வடிவத்தில் சரி என்ன போல பெண்களையும் படைத்தார். எங்களை பெற்றெடுத்த தாய் குளங்களை படைக்காரு. ஒண்ணு பெற்றெடுத்த குளம். வேற இன்னும் பெற்றெடுத்த யாரு? ஆம்பளை இல்ல அங்க அம்மா தானே. சரி, இன்னும் உலகம் அப்படி மாறிரும். மாறிருந்தா இப்படி ஆண்களையும் பெண்களையும் படைத்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படியலக்கணும்னு சொன்னா சரி பார்வதி அம்மா தான் படியரிசி எடுத்து கொடுக்கணும். அடேங்கப்பா, பகவான் இடத்துல பார்வதி தான் படியரிசி எடுத்து கொடுக்கணும். பார்வதி எடுத்து படியரிசி எடுத்து கொடுப்பதும் அதான் அம்மை இல்லாமல் அகில உலகமே கிடையாதல்லவா? சரி, நாளை தினை அரிசி எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். அந்த நாதனோட கையில் கொடுக்கிறாள் அல்லவா? உலக்கு தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள். ஆமோ ஐயா. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனார் கையில் கொடுத்து ஆமோ ஐயா ஆண்டவா பகவானே, பகவானே இந்தாங்க மன்னா பார்வதி படியரிசியை வாங்கிட்டு இந்த பூலோக மக்களுக்கு சென்று படியிழந்து வாருங்க. உன்னுடைய உத்தரவுப்படி ஆகட்டும். ஏன்னா எல்லா மனுஷங்களும் ரொம்ப பட்டினியா இருக்காங்க. பாரு, என் கண்ணுல எல்லாம் ஒரு பிடி அரிசி தட்டலாம். எதுக்கோ சாப்பாடே கிடையாது. ஊரா அன்னதானத்தை மொக்கிட்டு இப்படி சொல்லி பூரா வயித்துல அழுற சார். எங்க வயித்தை கொஞ்சம் இப்படி ஃப்ரீயா விட்டு பாப்போம். மேலோட்டு கை தோஞ்சிருக்கா?
அதான் சாப்பிட முடியல. அங்க ஒரு பாய் இலைய போட்டேன்டா. ஆ. என்ன போட்ட இலை எனக்கு போட வேண்டாம். அப்படி எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். சாப்பிடல போ. நாளைக்கு நல்ல இலை பாத்துக்கோ. ஆமா. வெறும் 6 தோசை தான் சாப்பிட முடியுது. சாப்பிட்டுக்கல்ல. புரோட்டாவை பிச்சு போட்டா ஒரு குத்து தான் சாப்பிட முடியும். நாமளும் விரதம் அம்மாளுக்கு. அதான் கேக்கேன். ஆமா. சரி. அதனால ஆதிசக்தி பார்வதி படியரிசி எடுத்து கொடுக்க, படியரிசி எடுத்து கொடுக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமையா படைத்தார் சிவன் உலகமெல்லாம் உலகமெல்லாம் சாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் உலகமெல்லாம் இந்த பாறையில உலகத்திற்கும் படியளக்க வேணும் என்று நாளை நல்ல தினை எடுத்து ஐயா தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தாள் பரமசிவன் நாடு எங்கும் படியளந்தாள் கை கொடுத்தாவை அங்க உலக்கு நல்லதினை எடுத்து ஆண்டவன் உலகமெல்லாம் படியளந்தான் மரக்காதினை எடுத்து மாநிலத்தில் படியளந்தான் ஆலாக்கு சாமி தினை எடுத்து அகிலமெல்லாம் அரணார் அடியளந்தோடு ஆலாக்கு சாமி தினை எடுத்து ஐயா தினை எடுத்து நாளை தினை அரிசி எடுத்தார். சரி. நாளை பார்த்திருக்கியா? நாளை தெரியாம ஆள் இருக்குமா? நாளை தினை அரிசி எடுத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கிறார். நாளின்னு சொன்னா எங்க தாத்தாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உன் பிள்ளைக்கு தெரியாது. எனக்கு பிறக்கும் பாரு ஒரு பன்னிக்குட்டி, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு நாளினா என்னன்னு தெரியும். பன்னிக்குட்டியா இருந்தா நீ கெட்டதும் பிற பண்ணியா தான் இருக்கணும். ஓ அப்படி இருக்கீங்களா? நீங்க இப்படி வரீங்களா? உனக்கு பேர் பிள்ளை பிறந்தது எங்க அக்காமே மரமே பேர் விடு. சுப்பிரமணியனா? கருப்பசாமி. ஓ கருப்பசாமி அழகா இருக்கு பாத்துக்க. அவனுக்கு பிள்ளை பிறந்தா சரி தங்கச்சி பிறதான் விடுவேன்னு நேர்ந்திருக்கான். ஓ தங்கச்சி பேரு பாசையா. ராசா